ஹாய் கைஸ், இன்னைக்கு 2024 ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஆங்குலர், டைப் ஸ்கிரிப்ட், கிராஃபிக்கல், வியூ, போஸ்ட்கிரஸ், மைஎஸ்கியூஎல், மாங்கோடிபி, ரியாக்ட், பைத்தான், நோட்.js, டெய்ல்விண்ட், கோ, ரஸ்ட், இந்த மாதிரி எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ்லேருந்தும் கிளியர் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு டெக் ஸ்டாக் எடுத்தாலும் அது நல்ல டெக் ஸ்டாக்காக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஆப் தான் டெவலப் பண்ண போகிறீங்க, இல்லை விண்டோஸ் ஆர் மேக் அப்ளிகேஷன் ஆர் பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் வரமாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவலாக பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எந்த டெக் ஸ்டாக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாலே போதும். லைக் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராடோட ஒரு நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் நான் மென்ஷன் பண்ணிக்க டெக் ஸ்டாக் பற்றி தெரியலனா டோன்ட் வரி, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். ஸோ வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இங்கே நான் சொல்லியிருக்க ஒரு டெக் ஸ்டாக்குக்குமே சில மெட்ரிக்ஸ் வச்சு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சேலரி. பிகாஸ் நீங்கள் ஒரு டெக்கு கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஹையாக பே பண்ணுறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. ஸோ அதுக்கு தான் எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட் ரொம்ப மந்தமாக இருக்க நிலமையில் நீங்கள் எந்த ஒரு டெக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு மெயின் கேட்டகரியாக வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ ஈஸியாக உங்களால் செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும் அண்ட் எவ்வளோ ஈஸியாக ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு உங்களோட கம்ப்யூட்டரே வச்சுக்கிட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியாவாக நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அண்டு சில பேர் சொல்லலாம், எனக்கு ஃபாஸ்டராக இருக்கணும், என்னோடய அப்ளிகேஷன் ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபுல் ஸ்டாக்கில் 4 லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டு, அதுக்கப்புறம் ஏபிஐ, அதுக்கப்புறம் பேக் எண்ட் அண்ட் தென் டேட்டாபேஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, உங்கள் ப்ரௌசரில் என்னென்னலாம் நடக்குதோ, நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க, என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்கோ, இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் பேக் எண்டுக்கு அனுப்பி ஆகணும். இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி நெட்வொர்க் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை ரீலோட் பண்ணுறப்போ, ஒரு தடவை பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் ஃபயர் ஆகும். இதை தான் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சில டைப்ஸ் இருக்குது, இதை நம்ம கவர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பேக் எண்ட் இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே பேக் எண்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறான்னா, இந்த யூசருக்கு பெர்மிஷன் இருக்கா இல்லையா, இந்த யூசர் அக்சஸ் பண்ணுற யூஆர்எல் கரெக்டாக அப்படின்ற மாதிரி எல்லா செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது நம்ம பேக் எண்டில் தான் நடக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேசஸ் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டு டூ அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அதில் ஒரு செட் ஆஃப் டேட்டா போட்டிருக்கீங்க. இந்த டேட்டா அவன் மொபைலில் நினச்சாலும் அதே டேட்டா அவனுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ 2 பேருக்கும் நடுவில் ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கணும். கரெக்டாக அந்த இடம் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த 4 லேயர் ஆஃப் ஃபுல் ஸ்டாக். இதில் ஒரு லேயருக்கும் நம்ம என்னென்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, மூவிங் ஃபர்தர் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன நாமினிஸ் வச்சிருக்கோன்னு பார்க்கலாம். நான் மெயினாக எடுத்திருக்க 3 ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர், வியூ அண்ட் ரியாக்ட். ஸோ ஏன் இந்த 3 எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மோஸ்ட் 3 ரிசோர்ஸ்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டில் இது 3 தான். ஸோ இது நான் ஆங்குலர் சூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது பழைய கம்பெனிஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. புதுசாக கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆங்குலரில் அடாப்ட் பண்ணுறது இல்லை, அன்லஸ் ஆர் அன்டில் தே ஹேவ் அ டிபெண்டன்சி வித் ஆங்குலர். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரியாக்ட் அண்ட் வியூ. நான் ஏன் ரியாக்ட் வியூ இல்லாமல் ரியாக்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவோட கம்பேர் பண்ணால் ரியாக்டில் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஒரே ஒரு ரீசனால தான் நான் ரியாக்டை சூஸ் பண்ணுறேன். அண்ட் ரியாக்டில் டெய்லி அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு. இப்போ ரியாக்டோட அடுத்த ப்ரோக்ரஷனான நெக்ஸ்ட்.js பார்த்தீங்கன்னா, இதில் சர்வர் சைட் ரெண்டரிங்லேருந்து ஐஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டே பை டே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் ரியாக்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இதில் ஃப்ரண்ட் எண்ட்னா நீங்கள் வெறும் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்க்காம நீங்கள் யூஏஇ ஃப்ரேம் ஒர்க்ஸ்மே பார்த்துக்கணும். இதுக்கு நான் சில நாமினிஸ் வச்சுருக்கேன், பல்மா, டெய்ல்விண்ட், எம்யூஐ அண்ட் பூட்ஸ்ட்ராப். இதில் நான் சூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்ல்விண்ட். நான் கற்றுக்கிற டைமில் டெய்ல்விண்ட் அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை. நான் பூட்ஸ்ட்ராப் தான் சூஸ் பண்ணியிருப்பேன் நான் படிக்கிறதா அந்த டைமில். பட் ஆனால் இப்போ இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஏ ஃப்ரேம் ஒர்க் நான் டெய்ல்விண்ட் தான் சூஸ் பண்ணுவேன்.
பிகாஸ் அதில் வந்து ட்ரீ ஷேக்கிங்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்தை மட்டும் கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் அண்ட் தென் வந்து டெய்ல்விண்ட். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல்டரும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பற்றி உங்களுக்கு நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கார்டு கொடுக்குறேன், இதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பேக்கெண்டுக்கு நான் வச்சிருக்க நாமினிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க், ஜாங்கோ, Node.js, ரெயில்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் பூட். ஸோ இதில் வந்து மேஜரான லாங்குவேஜஸ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா அண்ட் ரூபி அண்ட் ரெயில்ஸ் இது 4மே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து Node.js தான். ஏன் Node.js நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஆங்குலராக இருக்கட்டும், வியூவாக இருக்கட்டும், 3மே வந்து நீங்கள் ஜேஎஸில் தான் வந்து கோட் அடிக்க போகிறீங்க. நீங்கள் பேக் எண்டுக்காக தனியாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு பதிலாக அதே ஜேஎஸ் யூஸ் பண்ணி பேக் எண்ட்லேயுமே கோட் பண்ண முடியும். ஸோ தட் உங்களுக்கு லேர்னிங்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற அதே நோட் பேக்கேஜ் மேனேஜரே வந்து பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து லேர்னிங்க்கு இன்னுமே வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்டு பேக்கேஜ் அட்ஜஸ்ட்ன்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவர்லேப் ஆகிறதுனால நீங்கள் வந்து உங்களோட லேர்னிங்கில் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். அதுக்காக தான் நான் வந்து Node.js சூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ஸ்ப்ரிங் பூட்டை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறதை விட Node.js ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்டு ஃப்ளாஸ்க் அண்ட் ஜாங்கோ நான் ஏன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பைத்தன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஒரு லாங்குவேஜ், பேக் எண்டில் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 2மே காமனாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் வந்து Node.js சூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த வின்னர் ஃபார் பேக் எண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து NoSQL, இன்னொன்று வந்து SQL பேஸ் பண்ண டேட்டாபேஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமா ஜென்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு டேபிள் ஜென்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய க்ரைட்டீரியெல்லாம் போட்டு கொரிஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். NoSQL என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கீமா எதுவுமே டிஃபைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து ORMும் தேவையில்லை, நீங்கள் கொரியும் அடிக்க தேவையில்லை. அவங்களே வந்து ஒரு SDK மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி விட்டாலே உங்களுக்கு டேட்டா கிடச்சிரும். அண்டு உங்களுக்கு ஆன்லைன் ஹெல்ப்புமே நிறைய கிடைக்கும். இது வந்து ஒரு நெக் ஆன் நெக் காம்படிஷனை தான் போச்சு. நான் சூஸ் பண்ணது வந்து MongoDB தான். பட் ஆனால் டே டு டே லைஃப்பில் நான் யூஸ் பண்ணது MySQL தான். பட் ஸ்டில் நான் ஏன் MongoDB சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, MongoDB இஸ் ஆல்ரெடி ஹோஸ்டட். அட்லாஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து $0 ஃப்ரீ டயர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து ஹோஸ்ட் பண்ணிட முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து MongoDB சூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த வெண்டார்ஸ், க்ளவுட் வெண்டார்ஸ் வந்து NoSQL சப்போர்ட் வந்து அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து MySQLோட லேர்னிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அது 1 or 2 டேஸ்லேயே கற்றுக்கலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு டெக்னாலஜி தான் MySQL. நீங்கள் இன்டெப்த்தாக போகிறதுக்கு வேணால் டைம் எடுக்கும், பேசிக்ஸை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து APIs. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக் டெவலப்மெண்ட் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா APIs தான். பிகாஸ் இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க, அது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுக்கும், அதை நீங்கள் எப்படி வேணால் விஷுவலைஸ் பண்ணி காட்டிக்கலாம். அது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கையில் இருக்கிற ஒரு திறமைன்னு சொல்லிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து gRPC அண்ட் GraphQL. சோப்புன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், அது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இதில் ரெஸ்ட்டு, gRPC அண்ட் GraphQL பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா GraphQL தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் நாட் கோயிங் டு சூஸ் GraphQL, ஐ வில் சூஸ் ரெஸ்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் பேக் எண்டை டெவலப் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமன் லேயர் ஆஃப் API வந்து தேவைப்படாது. நான் வந்து எந்த மாதிரி டேட்டா கேட்டாலும் எனக்கு வேணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு இருக்காது. சின்ஸ் யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் டெவலப்பிங் த பேக் எண்ட். உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்களே ஒரு எண்ட் பாயிண்டில் க்ரியேட் பண்ணி உங்களால் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு தர முடியும். அதனால் ரெஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா GraphQLக்கோ இல்லை gRPCக்கோ வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வேறு ஒருத்தவன், நான் வந்து பேக் எண்ட் மட்டும் தான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் 2 பேருமே வந்து GraphQL அடாப்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அப்போ கூட நீங்கள் வந்து நல்லா டைட்லி கப்புள்டாக ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்போயுமே வந்து உங்களுக்கு GraphQL தேவைப்படாது. நீங்கள் வந்து ரெஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ தீஸ் ஆர் த வின்னர்ஸ். ஸோ இதில் வந்து நான் மிஸ் பண்ண ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில்வேருக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஸ் தான் பை டிஃபால்ட் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்டாக்கை தான் வந்து MERN ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா MongoDB, அதுக்கப்புறம் React, Express and then Node.js, இதுதான் MERN ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி MERN மாதிரியே வந்து மீன் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து Reactக்கு பதிலாக Angular யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக் ஸ்டாக்ஸ். நான் வந்து உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து MERN ஸ்டாக் கற்றுக்கோங்க. இதுக்கு ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. சும்மா போயிட்டு MERN ஃபுல் ஸ்டாக் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 12 மணி நேரம், 6 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் வரும். யூடியூப்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். அதை போங்க பாருங்கள், அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடியாஸை நீங்களே கோட் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெமோ ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டேரெக்டாக போயிட்டு நான் இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்ட் தான் என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு, எனக்கு அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே டேரெக்டாக இன்டர்நெட்டில் கிடைக்கணுன்றதை
எதிர்பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியே ஆகணும். அந்த ப்ராஜெக்டை நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் வந்து ஒரு ஸ்மார்ட்டானவே. இதெல்லாம் எப்படி என்னால் சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் நிறைய டெக் ஸ்டாக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அது என்ன நான் வேணால் இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து இதை தான் சூஸ் பண்ணுவேன். தட்ஸ் பீன் இட் கைஸ். கீப் வாட்சிங். பை.